தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச நந்தா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் நந்தா. வணக்கம் தேவி. இடி ரெய்டுக்கு கதிரானந்த் எம்பி அவர்கள் விசாரணைக்கு ஆஜராயிருந்தாரு. இப்ப என்ன நிலவரம், அதை பத்தி சொல்லுங்க நந்தா. எம்பி கதிரானந்த் 2019 முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்டார். போட்டியிடும் போது அவர் தொகுதியில் அவருக்கு சொந்தமான இடங்களில் முதல்ல ஒரு சின்ன அமௌண்ட் பணம் கைப்பற்றப்படுது. அதன் தொடர்ச்சியாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அவருக்கு நெருக்கமான பூஞ்சோலை சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு நபரோட வீட்டில் ரெய்டு நடத்தும்போது ஒரு 11 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்படுது. அந்த 11 கோடி ரூபாய் எப்படி இருக்குது அப்படின்னா 200 ரூபாய் நோட்டுகளாக இருக்குது. 2016 பண மதிப்பு இழப்புக்கு பிறகு 2017 200 ரூபாய் நோட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்துக்கு வந்துச்சு. ஆனால் 11 கோடி ரூபாய்க்கு பல்காக சீரியலாக 200 ரூபாய் நோட்டுகள் அப்படின்னு அது ஒரு பிரச்சனையாச்சு. இது சம்மந்தமாக பக்கத்தில் இருந்த ஸ்டேட் பேங்க்கில் கூட விசாரிக்கப்பட்டு நாங்கள் தான் மாற்றி கொடுத்தோங்கிற மாதிரி நீங்கள் மாற்றி கொடுத்தீங்களான்னு அந்த விவரங்கள்லாம் இருந்துச்சு. இது தொடர்பாக கதிரானந்த் அவர்களுக்கு இதை ஒட்டி தேர்தல் தள்ளி போச்சு. தேர்தல் தள்ளி போய் அந்த தேர்தல் 2வது வாட்டி, அதாவது மறுதேதியில் நடத்தப்பட்ட அந்த தேர்தலில் கதிரானந்த் ஒரு 8000 சொச்ச வாக்குகளும் 3000 சொச்ச வாக்குகள் 10,000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருந்தார். 5 ஆண்டுகள் முடிஞ்சு 2024 மறுபடியும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவருக்கு அந்த வழக்கு தொடர்பாக 7 முறை சம்மன் அனுப்பப்பட்டுச்சு. 7 முறையும் அவர் நேரில் ஆஜராகாமல் இமெயில் மூலமாகவே பதிலளிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் இதனால் பொறுமை இழந்த இடி என்ன பண்ணிட்டாங்க, நேரில் வரல அப்படின்னா அவரை உடனே மறுபடியும் இன்னொரு ரைடு நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ரைடு நடத்தினாங்க. ஜனவரி 3, 4 இந்த தேதிகளில் கதிரானந்தோடைய வீடு, அதே வீட்டில் துரைமுருகனும் இருக்கார். இப்போது திமுகவுடைய பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கார். திமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறார். 50 ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருந்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு அரசியல் வரலாற்றுக்கு சொந்தக்காரர். அவரது வீட்டில் இருக்கார். அந்த வீடு அவருடைய கிங்ஸ்டன் ஒரு கல்லூரி நடத்திக்கிட்டு இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்று இருக்குது, அந்த காலேஜ். அப்புறம் இந்த பூஞ்சோலை சீனிவாசன், தாமோதரன், இந்த ஏரியாக்கெல்லாம் அவர் ரெய்டு நடத்தினாங்க. 3, 4, 2 நாட்கள் ரெய்டு வந்துச்சு. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ரெய்டு நடக்கும்போது கதிரானந்த குடும்பமும் அங்கே இல்லை, துரைமுருகனும் அங்கே இல்லை அப்படின்னு விஷயம். கதிரானந்த் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணதுக்காக வெளிநாடு போயிருந்தார். துரைமுருகன் 6ஆம் தேதி தமிழ்நாடு சட்டசபையோட கூட்டத்தொடர் முதல் நாள்னால சென்னை வந்துட்டார். இந்த நிலையில் தான் ரெய்டு நடக்குது. ரெய்டு நடக்கும்போது ஆள் இல்லாமல் இருந்துட்டால் நம்ம தப்பிச்சிட்டோம், ரெய்டு நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்கெட்சை இவங்க போடும்பொழுது இடி தரப்பில் மேலதிகாரிகளுக்கு டெல்லிக்கு ஃபோன் பண்ணி, சார் ஆள் யாரும் இல்லை, வீடு பூட்டியிருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னா, நாங்கள் 7 சம்மன் கொடுத்தோம், வரல, 8வது ரைடுக்கு உங்களுக்கு வந்தோம், நீங்கள் இல்லை, இப்போது நாங்கள் அடுத்து எப்போ ரைடுக்கு வரோமோ அது வரைக்கும் வீட்டை பூட்டி சீல் வச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னோடனே, இருக்கிற வீட்டை பூட்டி சீல் வச்சா எப்படி அனுமதிக்க முடியும்? அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, வேறு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கும்போது அவங்க நியமித்த ஆட்கள் 3 பேர் முன்னிலையில் ரைடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கதிரானந்த் தரப்பில் 3 பேரை நியமித்து அவங்க இடிக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு மெயில் அனுப்பிச்சு அவங்க இங்கே ஃபார்வர்ட் பண்ணி அவங்க முன்னிலையில் ரைடு நடந்துச்சு. வீட்டு பெட்ரூமை உடச்சி அந்த லாக்கர்லாம் உடச்சி ரைடு நடத்துனாங்க. அதில் சில தொகைகள் பிடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியே வரல. இந்த நிலையில் தான் 22ஆம் தேதி ஆஜராகணும் அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சம்மன் கொடுத்தாங்க. கதிரானந்தும் ஃபஸ்ட்டு வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சார் போல இருக்கு. பட் ஒருவேளை வரலன்னா அதை காரணமாக வச்சு விசாரணைக்கு ஒத்துழைக்க கைது பண்ணிட்டா என்ன பண்ணுறதுனால போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு வழக்கறிஞர்லாம் சொன்னதுனால போகலாங்கிற ஒரு முடிவில் இருந்தார். ஆனால் அதே சமயம் என்ன பண்ணார்னா, சுப்ரீம் கோர்ட்டில் 20ஆம் தேதி ஒரு மனு தாக்கல் பண்ணுறார். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏற்கனவே இடி நிறையா கேள்விகள் என்கிட்ட இந்த வழக்கு சம்பந்தமாக கேட்டாங்க, எல்லாத்தையும் நான் மெயிலில் ஆன் ரெக்கார்ட் நான் பதில் சொல்லிட்டேன். ஸோ இப்போ எனக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் அவங்ககிட்ட இல்லை, சொல்கிறதுக்கு என்கிட்ட பதில் இல்லை, அதனால் இந்த சம்மன் ரத்து பண்ணுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, இதுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு வராதிங்க, ஹைகோர்ட்டில் டீல் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. 21ஆம் தேதி ஹைகோர்ட்டில் மனு போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், போடல. 22ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு இங்கே சாஸ்திரி பவனில் இருக்க இடி ஆஃபீஸில் அவர் ஆஜராகி இது பண்ணியிருக்கார். சுமார் 10 மணி நேரம் அவர்கிட்ட விசாரணை நடைபெற்றிருக்குது. எல்லா விவரங்களும் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது தெரியல. இதில் கதிரானந்துக்கு கட்சி தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, இந்த வழக்கு சம்மந்தமாக உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்களோ அந்த 2019 பிடிபட்ட பணம் சம்மந்தமாக கேட்டால் மட்டும் பதில் சொல்லுங்கள். அதுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு உண்டான என்ன பதிலோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிடுங்க. அதை தவிர்த்து எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு
அவகாசம் இல்லை, இதை நான் யோசிச்சு தான் பதில் சொல்லணும் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லாமல் மறுத்துருங்க, நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இடி ரெடிகள் இந்த ஆட்டி போயிட்டு வந்தனால எப்படி டீல் பண்ணுவாங்க அப்படின்னு திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், திமுகவில் இருக்க உயர்மட்ட பொறுப்பில் இருக்கவங்கெல்லாம் கிட்ட கேட்டு ப்ரிப்பேர்டாக தான் கதிரானந்த் போயிருக்காரு. சிஎம்மும் நேற்று துரைமுருகனுக்கு ஃபோன் பண்ணி போயிட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ பெருசாக எதுனா ஒரு 10 மணி நேரம் விசாரணை நடைபெற்றிருக்கு. அடுத்த கட்டமாக இது என்னவா போக போகுது அப்படிங்கிறத இடியோடைய நடவடிக்கையில் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இவர்கள் வீட்டில் நடந்த ரைடு வந்து யாருக்கெல்லாம் அச்சத்தை கொடுத்துருக்குன்னு எதிர்பார்க்கலாம்? இந்த ரைடு வந்து யார் யாருக்கெல்லாம் மிக அச்சத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னா கதிரானந்தை விட துரைமுருகன் மூலமாக திமுகவுடைய தலைமை. ஏன்னா இப்போது துரைமுருகன் வந்து ஏற்கனவே மணல் மேட்டரில் சிக்கி அவர் பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு, அவரை இன்னமும் தொடாமல் வச்சுருக்காங்க. இது வந்து 11 கோடி பிடிபட்ட பணம், அது 2019. இங்கே துரைமுருகன் சம்மந்தப்பட்ட அந்த மணல் குவாரிகள், சட்டவிரோத மணல் அந்த மணல் எடுத்தது அப்படிங்கிற கணக்கு வந்து சுமார் 4000 கோடி. அப்படிங்கும்போது இதை விட அது பெருசு அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்குது. அந்த ரைடில் என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது, ஏன்னா ஸ்பாட்டில் இவங்களும் இல்லை. அப்படிங்கும் பொழுது ஸோ அது வந்து பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அதுலேயே வந்து அந்த மணல் விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர்களை விசாரிக்க கூப்பிட்டாங்க. அப்படிங்கும்போது ஒருவேளை இவங்க லிங்க்ல இருந்து வேறு சில அமைச்சர்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னால திமுகவில் அந்த மணல் மேட்ரை லிங்க்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் கலக்கத்தோடு தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாஜகவுடைய எம்எல்ஏயான நயினார் நாகேந்திரன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அதிமுகவோட வந்து நாங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து அவங்க கூட பேசினாலே போதும், ரெய்டு நடத்தணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, அதை பற்றி சொல்லுங்க. 2016 ஜெயலலிதா இறந்த பிறகு அதிமுகங்கிற கட்சி வந்து பாஜக கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. அது ஓபிஎஸ் தர்மயுத்தம் ஆரம்பித்து 2 பேர்த்தையும் ராம்மோகன் ராவ் இணைச்சு வைத்ததுலேருந்து தொடர்ச்சியாக பாஜக அரவணைப்பில் தான் அந்த 4.5 ஆண்டு ஆட்சியை அதிமுக இது பண்ணுச்சு. 2019 கூட்டணி, 21 கூட்டணி அதெல்லாம் இருந்துச்சு. 23 தான் அவங்க பிரிகிறாங்க. 23 பிரிஞ்சது எதுக்கு பிரித்தாங்க, சிறுபான்மை வாக்கு வரல அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டாலும் அண்ணாமலைக்கும் அவருக்குமான ஒரு பிரச்சனை, அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்குமான தனிப்பட்ட ஈகோ பிரச்சனை அப்படின்னு பிரிஞ்சுட்டாங்க. சரி, 24 அது ஒன்று அதிமுகவுக்கு பணம் கொடுத்துச்சா அப்படின்னா இல்லை, பாஜகவுக்கு பணம் கொடுத்துச்சா இல்லை, யாருக்கு தான் பணம் கொடுத்துச்சு, யாருக்குமே பணம் கொடுக்கல. அப்படிங்கும்போது 26 நம்ம வந்து ஓரளவுக்கு ஓட்டை தக்க வைக்கணும், சீட்டு பெறணும் அப்படின்னா அதுக்கு அதிமுக கூட்டணி வேணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய தரப்பாக இருக்குது. பாஜக கூட்டணி வச்சே தீர்வது அப்படிங்கிற பிடிவாதத்தில் இருக்குது. கொடுக்கவே மாட்டேன், வரவே மாட்டேன் அப்படிங்கிற பிடிவாதத்தில் எடப்பாடி இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதை ஒட்டி தான் வந்து பல ரைடுகளும் வந்து எடப்பாடியை சுற்றி நடத்தப்படுது. சேலம் இளங்கோவன் அவராக இருக்கட்டும், அவருடைய சம்பந்தி ராமலிங்கம், இந்த மாதிரியான ரைடுகள்லாம் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ பாஜக ரைடுகள் நடத்தி அதிமுகவை பணிய வைக்குது, மிரட்டுது அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுட்டு இருந்தனால தான் அப்படி இல்லை, நாங்கள் கேட்டாலே வந்து வந்துடுவார் அப்படின்னு சொல்லி ரைடுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் வந்து அதிமுக எங்கள் கூட சுமூகமாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை நயினார் நாகேந்திரன் நிறுவுவதற்காக ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நயினார் நாகேந்திரனே பாஜகவில் மரியாதை இல்லை அப்படின்னு திமுக போகலாமா அதிமுக போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. பாஜக மிரட்டுதா அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து மாற்றமே இல்லை, 100% அதில் வந்து மிரட்டல் வந்து பாஜக கிட்ட இருந்து இருக்குது. எடப்பாடி வந்து பயப்படாமல் இருக்காரான்னா பயந்துட்டார். அவரும் சில ஆட்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு நீங்கள் டெல்லியோட சமரசமாக போகாமல் இது முடிவுக்கு வராது, பேசாமல் சமாதானம் ஆயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 26 தேர்தலுக்குள்ளே இன்னும் பல ரைடுகள், பல கைதுகள் இருக்கலாம். அது திமுகவை மட்டும் குறிவைக்குதா பாஜக, இல்லை அதிமுகவைக்கும் வைக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா 2 தரப்பு முன்னால் இப்போ திமுகவில் இருக்க அமைச்சர்கள் மேலேயும் கேஸ் இருக்குது, ரைடு நடத்தியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க, இடி கேஸ் இருக்குது. இந்த பக்கம் முன்னாள் அமைச்சர்கள் மேலேயும் கேஸ் இருக்குது. அப்படிங்கும்போது எப்போ வேணால் இடி வந்து கை வைக்கலாம். ஒருவேளை அதிமுக வரல, விடாப்படியாக இருக்கார், கோர்ட்டு கேஸை கூட எடப்பாடி சந்திச்சுக்க தயார் அப்படின்னா 2 பக்கமும் சைமல்டேனியஸாக திமுக பக்கமும் அதிமுக பக்கமும் ஒரே சமயத்தில் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் அதாவது புலனாய்வு அமைப்புகளை வச்சு ஒரு 2 பக்கமும் வந்து சைமல்டேனியஸ் அட்டாக் நடத்தி இவங்க 2 பேருமே இப்படி தான் அப்படின்னு ஒரு தோட்டத்தையும் பாஜக ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது வந்து 26 பாஜகவுடைய தேர்தல் கணக்கு என்னவாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஏன்னா 26க்கு பாஜகவுடைய யுகம் அப்படிங்கிறது பாஜகவுடைய
மாநில தலைவரை பொறுத்து தான் இருக்குது. அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் ஒத்து வரல, அதனால் அண்ணாமலையை மாற்றுவதற்கு பாஜக தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணாமலைக்கு மாற்றாக வேறு சில ஆட்கள் வந்து புகார்கள் சொன்னாங்க அண்ணாமலைக்கு எதிராக. தென்காசியை சேர்ந்த ஆனந்தன் ஐயாசாமி தான் வந்து மாநில தலைவராக அடுத்து வருவார், வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு 24 சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் தென்காசி மாவட்ட பொறுப்போடு அவருக்கு சுருக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது ஸோ அவர் வரல. அதனால் 99 விழுக்காடு அண்ணாமலை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அண்ணாமலையை மாற்றாத பட்சத்தில் அதிமுக பாஜக கூட்டணிங்கிறதுக்கு ரொம்ப லாஸ்ட் மினிட்ல வேணால் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத வேணால் பார்க்கலாம். இவ்வளோ சீக்கிரம் வந்து நைனா சொன்ன மாதிரி அதிமுக கூப்பிட்ட உடனேலாம் வந்துட மாட்டாங்க. ரைடுக்கே வந்து இன்னும் அவங்க வந்து பணியில்லை. அப்படிங்கும்போது இன்னும் நீங்கள் வந்து அதிகாரத்தை வந்து கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு அதிமுக உங்களை தள்ளும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இல்லை சரி ஓகே இவங்க பணியில்லை அப்படின்ட்டு பாஜக வேறு சில வியூகங்களை வகுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளவு நம்பிக்கையாக சொல்லியிருக்காங்க. அதிமுக தரப்புல இருந்து இதற்கு எதுவுமே பதில் அளிக்கலையே. இல்லை, அதிமுக தரப்பில் நிறையா வாட்டி சொல்லிட்டாங்க. நேற்று எடப்பாடி கிட்ட கேட்கும்போது கூட வந்து நாங்கள் வந்து அதெல்லாம் தலையிட மாட்டோம், எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரம் மட்டும்தான், தேர்தல் வரும்போது கேளுங்க சொல்கிறோம், இப்போ நாங்கள் யாருக்கிட்டையும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜெயக்குமார் கிட்ட கேட்டாலே ஜெயக்குமார் இன்ட்ரி ஆரம்பிக்கும் போது அதிமுக பாஜக கூட்டணி இன்றைக்கும் இல்லை என்றைக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அடுத்து கேள்விக்கே போவார். அதிமுக தரப்பில் வேணான்னு ஒரு குரூப் இருக்குது. எப்படி பாஜகவில் வந்து அண்ணாமலை வேணாங்கிறாரு, மற்றவங்களாம் வந்து விரும்புகிறாங்களோ அதே போல் இங்கே ஒரு தரப்பு வேணாங்குது, ஒரு தரப்பு வேணுங்குது. ஸோ இங்கேயும் ஒரு முட்டல் முதல் இருக்குது, அங்கேயும் முட்டல் முதல் இருக்குது. இந்த முட்டல் முதல்லாம் தாண்டி டெல்லியில் மோடி அமித்ஷா இருவர் கூட்டணி என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் 26 தேர்தல்களும் அமைய வாய்ப்பு இருக்குது. சரி, இன்னொரு பக்கம் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்ன அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு? மும்பையிலேயே வந்து நேற்று வந்து முதலமைச்சர் அதை ரீட்வீட் பண்ணி தங்கம் தென்னரசு அவர்களுடைய கோட்டை வந்து ரீட்வீட் பண்ணி சொல்லும்போது அது வந்து என்னவாக இருக்குன்னு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. மீடியாஸில் கார்டெல்லாம் போட்டுட்டாங்க. அது கூட வந்து திமுகவினர் நாளைக்கு முக்கிய அறிவிப்பு சொல்ல போகிறேன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு, ஆனால் இன்றைக்கே கார்டு போட்டுறானுங்க, இந்த அளவுக்கு வந்து ரகசியத்தை நீங்கள் பாதுகாக்கிறீங்களா அப்படின்னு கூட திமுகவினர் கலாய்ச்ச பதிவுகள்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா மிக முக்கியமாக தமிழர் நாகரிக தொடர்பான ஆராய்ச்சிகள் வந்து நீண்ட காலமாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அதை வந்து ஆதரித்து ஒரு தரப்பும் இல்லை அப்படின்னு எதிர்த்து ஒரு தரப்பும் வந்து தொடர்ந்து அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய இடங்களில் வந்து தமிழ் தான் வந்து முதன்மையான மொழி, மூத்த குடி அப்படின்னு நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கோம். அண்மையில் கங்குவாட கூட அந்த வரிகள்லாம் வந்திருக்கும். கல் தோன்றா மந்தா காலத்தே மூத்த குடி, என் தோன்றா காலத்துக்கு முன்னாடி என்ன நம்பர்ஸ் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எண்ணிக்கையை பார்த்துட்டோங்கிற மாதிரிலாம் ரிலீக்ஸ் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தமிழ் தான் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ், சான்ஸ்கிரிட்டை தூக்கி பிடிக்கிறவங்க மத்தியில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டு வந்துச்சு. அதில் வந்து மிக முக்கிய பங்கு வரலாற்று தரவுகள் வந்து கீழடியில் இருந்துச்சு. அந்த அகழ்வாராய்ச்சி இழுத்து மூடணும் அப்படின்னு நிறையா மோசடிகள் நடைபெறும்போது சண்டை போட்டு அமர்நாத் ஐஏஎஸ் தொடர்ந்தார். அதுக்கு பிறகு வந்து இப்போது தமிழ்நாடு அரசு, திமுக தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு அதை இன்னும் வேறு கொண்டு அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போது அருங்காட்சியகம் அமைச்சாங்க. அந்த அருங்காட்சியகத்துக்கு இன்றைக்கி ஒரு இணையதளம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுபோக மிக முக்கியமாக இரும்பின் தொன்மை, ஓகேவா, அயன் ஏஜ் அப்படின்வாங்க, ஸ்டோன் ஏஜ், காப்பர் ஏஜ் அப்படின்னு ஒவ்வொரு வந்து இண்டஸ்ட்ரியல் ஏஜ் அப்படின்னு சொல்லும்போது அயன் ஏஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிற ஒரு விஷயம். இரும்பை எப்போ மனுஷன் பயன்படுத்த ஆரம்பிச்சோன்னா அப்போ அவனுடைய நாகரிகம் இன்னும் செழித்து வளர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அந்த அயனேஜ் காலகட்டம் ஒரு குறிப்பிட்ட பேர் சொல்லும்போது அந்த அயனேஜ் வந்து எங்கே தொடங்குச்சு, முதல்ல மனிதன் எங்கே அந்த அயனேஜ் காலகட்டத்துக்கு உள்ளே போகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்றைக்கி இப்போ டெக்னாலஜி வந்துச்சுன்னா 5G எங்கே வந்துச்சு அப்படின்னா ஹாங்காங்கில் ஃபஸ்ட்டு 5G வந்துச்சு, சைனாவில் ஃபஸ்ட்டு 5G ஃபோன் வந்துச்சு, சிங்கப்பூரில் இந்த டெக்னாலஜி வந்துச்சு, இவ்வளோ ஸ்பீடு இன்டர்நெட் வந்துச்சு அப்படிங்கிற ஒவ்வொன்றும் சொல்கிறோம்ல. அந்த மாதிரி இரும்பை வந்து மனிதன் முதல்ல எப்போ பயன்படுத்த தொடங்கினா அப்படிங்கிறதுக்கான வரலாற்று சான்று வந்து தமிழ் நிலப்பரப்பில் தான் முதல்ல இரும்பை உருக்கி இரும்பு கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக அறிவியல் பூர்வமாக வந்து இன்றைக்கி நிறுவியிருக்காங்க. அதை தான் வந்து இரும்பின் தொன்மை ஆன்டிகுட்டி ஆஃப் அயன் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த புத்தக வெளியீட்டு விழா தான் வந்து இருக்குது. ஆக உலகத்தில் முதல்ல இரும்பை பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள் தான். 5300 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 3345
கிமு 3345 இரும்பை தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இரும்பை பயன்படுத்தும் தொழில்நுட்பத்தை உலகிற்கு கொடுத்தது தமிழினம்தான் அப்படின்னு மிக முக்கியமாக ஒரு மிகப்பெரிய வரலாற்று உண்மையை பதிவு பண்ணியிருக்காரு. அண்மை காலங்களில் அந்த பெரியார் சர்ச்சையில் வரும்பொழுது திராவிட மாடல் அப்படிங்கும்போது தமிழை அழிக்கிறாங்க, தமிழர்கள் அழிக்கிறாங்க அப்படின்னாங்க. இன்றைக்கி முதலமைச்சர் பேசுனதை கேட்டிருந்தா தெரியும், தமிழ் நிலப்பரப்பு அப்படின்னு தான் பேசியிருக்காரு. திராவிட நிலப்பரப்புன்னு பேசலாம். கட்சிக்கு திராவிட மாடல்னு சொன்னார் இல்லையா, தமிழ் நிலப்பரப்பு, தமிழ் இனம், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிற விஷயத்தை தான் முதலமைச்சர் அவருடைய பேச்சில் சொல்லியிருக்காரு. அப்படிங்கும் பொழுது போன ஒரு வாரம் 10 நாளாக தமிழ் தேசியம் திராவிடம் குறுக்கு சால் ஒட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பதிலடியாக இந்த விஷயத்தையும் பார்க்கலாம். அடுத்தபடியாக ஏன் இந்த கீழடி ஆய்வுகள் முக்கியம் அப்படின்னா, தமிழர்கள் ஆன்மீகம் சார்ந்தவர்கள், மதம் சார்ந்தவர்கள் கிடையாது அப்படிங்கிறதுக்கான நிறைய சான்றுகள் அந்த இதில் கிடச்சிச்சு. அதையும் இப்போ வச்சுருக்காங்க. கீழடியுடைய வெப்சைட்டும் ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு. 24 மொழிகளில் இது பண்ணியிருக்காங்க. கீழடி ஓப்பனார் மியூசியம் இருக்குது, க்ளோஸ்டு மியூசியம் இருக்குது, கங்கை கொண்ட சோழபுரம் மியூசியம் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ தமிழர்களுடைய வரலாற்று சான்றுகளையும் ஆதாரபூர்வமாக நிறுவி அதையும் முன்னெடுக்கிற இடத்துல தமிழ் அரசு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு வகையில் அதை நம்ம பெருமையாகவும் நம்ம பறைசாற்றிக்கலாம். நம்ம தான் டெவலப்டாக ஒரு காலத்தில் இருந்தோம் அப்படிங்கிறதுக்கான சான்றுகளை இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.